மனிதனுடைய பரிணாமத்தில் புல்லாகி பூடாகி புழுவாகின்னு எவ்வளவோ லட்சம் பிறவிகளை கடந்து தான் இந்த மனித பிறவியை அடைஞ்சிருக்கிறதா பழைய திருமறை நூல்களில் குறிப்புகள் இருக்குது. அப்போ ஓரறிவு தாவரத்திலிருந்து 6 அறிவு வரையிலான அனைத்து பதிவுகளுமே நம்ம டிஎன்ஏல இயற்கையாகவே பதிவாகி தான் இருக்குது. தாவரங்கள் எப்படி தனக்கு தேவையான உணவை ஒளிச்சேர்க்கை மூலமாக பஞ்சபூத சக்திகளிலிருந்து தனக்கு தானே தயாரிச்சுக்குதோ, அதே மாதிரி மனித உடலானது பஞ்சபூத சக்திகளின் ஒரு கூட்டமைப்பு தான். சுவாசத்திலிருந்து காற்று சக்தியும், கண் பார்வை, மனதின் கவனம், இதிலிருந்து நெருப்பு சக்தியும், ஜீரண நீர், விந்து, சோனிதம் போன்ற சக்திகளிலிருந்து மனித உடலானது அமுதத்தை தயாரித்து கொள்ளும். அமுதம் மட்டுமே மனிதனின் உணவு அப்படின்னு திருவருட்பா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கீர்த்தனைக்கு சேலம் குப்புசாமி ஐயா அழகா விளக்கம் கொடுத்திருப்பார். காரமும் மிகுப்புளி சாரமும் துவர்ப்பும் கசப்போடே கைப்போடே உப்போடே கூட்டி ஊரமுது உண்டு நீ ஒழியாதே அந்தோ ஊழிதோர் ஊழியும் உளவாமை நல்கும் ஆரமுது உண்டு என்னோடு ஆடேடி பந்து. இதுதான் அந்த திருவருட்பாவில் இருக்கக்கூடிய கீர்த்தனை பகுதி.